ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோடர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அரேயில் 2 பாயிண்டர் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதில் டெக்னிக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லை நார்மலாக நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்லையும் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் பண்ணலாம். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ ஆகுது, அதுக்கப்புறம் டெக்னிக் யூஸ் பண்ணி அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் சொல்கிறேன். கிவன் ஏ சார்ட்டட் அரே. இது ஒரு சார்ட்டட் அரே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 எலமெண்ட்டை ஆட் பண்ணும்போது அந்த டார்கெட் கிடைக்குதா இல்லையான்னு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி செக் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக எல்லாமே ப்ரோக்ராம் எப்படி யோசிப்பீங்கன்னா, ஃபார் லூப்பை போட்டு ஒரு எலமெண்ட்டாக கண்டுபிடிச்சிடலான்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது ஒரு வழி தான், அது போட முடியும். பட் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக போகும். இப்போ ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு நார்மலாக எப்படி பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஒரு எலமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுவோம். அது இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணும்போது ஒன்றுத்துக்கும் ஃபஸ்ட்டு 1ஐயும் 2ம் ஆட் பண்ணும்போது 3 கிடைக்கும். 1ஐயும் 4ம் கிடைக்கும் போது 5 கிடைக்கும். திரும்பி 1ஐயும் 4ம் ஆட் பண்ணும்போது 5 கிடைக்கும். 1ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணும்போது 8 கிடைச்சிரும். இப்போ நம்மளுக்கு டார்கெட் 8 தான். அதனால டார்கெட் கிடச்சோடனே அதோட ஸ்டாப் ஆகிடும். சப்போஸ் இதில் இந்த டார்கெட் எலமெண்ட்டே இல்லைன்னா கடைசி வரையும் நடந்துகிட்டே இருக்கும். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n ஸ்கொயர். அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ இதான் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சு. ஃபஸ்ட்டு ஒரு எலமெண்ட்டாக எடுத்து ஆட் பண்ணி கடைசி டார்கெட் கிடச்சிருச்சுன்னா அதோட முடிஞ்சிடும். இல்லை டார்கெட் கிடைக்கலன்னா கடைசி வரையும் போகிறனால இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி O of n. இப்போ இதோட கோடு பார்த்தலாம். இப்போ ப்ரூட் ஃபோர்ஸ் அப்புறம் ஃபார் லூப் 2 ஃபார் லூப் இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எலமெண்ட் 0லேருந்து ஆரம்பித்து அரேவார் லென்த் வரையும் முடியும். அடுத்தது அடுத்த எலமெண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட்லேருந்து ஆரம்பித்து அரே ஆஃப் லென்த் வரையும் முடிஞ்சிடும். இப்போ ஒரு எலமெண்ட்டும் ஆட் பண்ணி டார்கெட் இருக்கான்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா ட்ரூவை ரிட்டர்ன் பண்ணுவோம், இல்லைனா ஃபால்ஸை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட் லெஃப்ட்டு. இப்போ லாஸ்ட் எலமெண்ட்டை நம்ம ரைட்டுன்னு எடுத்துக்கிறோம். இப்படி பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட் எலமெண்ட்டு லெஃப்ட்டையும் லாஸ்ட் எலமெண்ட் ரைட்டையும் இருக்கும்போது, இப்போ இந்த 2 எலமெண்ட்டையும் ஆட் பண்ணும்போது தான் இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் ஆட் பண்ணும்போது 13 வரும். இப்போ இந்த கிடச்சிருக்க வேல்யூ ஈக்குவலாக செக் பண்ணுவோம். இல்லை அது கிரேட்டர் தென் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரைட்டை மைனஸ் பண்ணோம், பின்னாடி கொண்டு வரோம். லெஃப்ட் அதே இடத்துல தான் இருக்கும். லெஸ் தென்னாக இருந்தால் மட்டும்தான் லெஃப்ட் ப்ளஸ் ஆகும், இல்லைன்னா முன்னாடி வராது. இப்போ நம்மளுக்கு கிரேட்டர் தென்னாக இருக்கிறதுனால தான், அந்த எலமெண்ட் கிரேட்டர் தென்னாக டார்கெட்டோடு இருக்கிறதுனால தான் ரைட் மைனஸ் ஆகுது. இப்போ அடுத்த எலமெண்ட் செக் பண்ணுறோம். அடுத்தது 1 + 11. அதோட வேல்யூ 12. இதுவும் கிரேட்டர் தென் 8 தான். இப்படி இருக்கும்போது ரிட்டர்ன் நம்ம ரைட்டையே ரிவர்ஸ் மைனஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த எலமெண்ட்டை இது பண்ணுறோம். இப்போ 1 + 8 = 9. இதுவும் கிரேட்டர் தென் 8 தான். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ரிட்டர்ன் ரைட்டையே மைனஸ் பண்ணுறோம். இப்போ அடுத்த எலமெண்ட் செக் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணும்போது 1 + 7 = 8 அப்படின்னு ஆகுது. இப்போ டார்கெட் எலமெண்ட் 8. அது நம்ம கொடுத்துருக்க சம் பண்ண எலமெண்ட்டும் 8 ஈக்குவலாக இருக்குது. இது பண்ணும்போது ரிட்டர்ன் ட்ரூ ஆகிடும். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி கம்மி தான், O of n தான். பட் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூட் ஃபோர்ஸில் பண்ணது O of n². இப்போ நம்ம இதை கோடாக பார்த்துடலாம்.
இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் வந்து 0 ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம், 0ல் இன்ஸ்டலேஷன் பண்ணுறோம். செகண்ட் வந்து ரைட் வந்து அரே ஆஃப் லென்த் அதோட கடைசி எலிமெண்ட்டில் இது பண்ணுறோம். இப்போ வந்து இதில் வந்து லூப் யூஸ் பண்ணுறோம், ஒயில் லூப் யூஸ் பண்ணுறோம். லெஃப்ட்டு வந்து லெஸ் தென் ரைட்டாக தான் இருக்கணும் எப்பயுமே. ஏன்னா ரைட்டு வந்து லெஃப்ட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அது கிரேட்டர் தென்னாக தானே இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிற அரே. இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அரே ஆஃப் லெஃப்ட்டையும் ரைட்டையும் ப்ளஸ் பண்ணும்போது இப்போ வந்து சம் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூ கிடைக்கும். இப்போ வந்து சம் வந்து லெஸ் தென் டார்கெட்டாக இருந்துச்சுன்னா, நான் சொன்னால இப்போ வந்து இதோட லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா, இப்போ ரைட்டு வந்து நம்மளுக்கு இப்போ வந்து லெஃப்ட் வந்து 1ல் இருக்குது, ரைட்டு வந்து 4ல் இருக்குது. இப்போ வந்து 5 தான் வருது. இஃப் லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து லெஃப்ட்டு ப்ளஸ் ஆகும், இல்லைனா எப்பயும் போல் ரைட் மைனஸ் ஆகிடும். இப்போ அந்த டார்கெட் இருந்துச்சுன்னா ரிட்டன் ட்ரூ நம்மளுக்கு கொடுக்கும், இல்லைனா ரிட்டன் ஃபால்ஸ் கொடுக்கும். இப்போ அவுட்புட் வந்து நமக்கு ரிட்டன் 2 கொடுக்குது. புரிஞ்சுச்சா கைஸ்? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.